الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நேற்றோடு 10வது தராவீஹை நிறைவு செய்து நாம் எல்லாம் வெற்றி வைக்கின்றோம். நாம் அடைந்த இந்த ரமலானில் 3இல் ஒரு பகுதி நம்மை விட்டு சென்றுவிட்டது. இன்னும் எஞ்சிய 2 பகுதி தான் நம்முடைய கைவசத்தில் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா முந்தைய 10ஐ விட பிந்தைய 2 பத்துகளில் நிறைவாக அமல் செய்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கணியத்திற்குரியவர்களே, நேற்றோடு 12.5 இஸ்ஸுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து யூசுஃபும் அடங்கும். அல்லாஹு தஆலா இந்த சூரத்து யூசுஃபை குறித்து அல்லாஹ்வே அந்த சூறாவினுடைய துவக்கத்தில் கூறுகிறான்: நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். நாம் உங்களுக்கு வரலாற்றில் மிக அழகிய எழில் மிகுந்த ஒரு வரலாறை எடுத்து கூறப் போகிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த சூறாவினுடைய இறுதியில் கூட லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், நபிமார்களுடைய வரலாற்றில் அறிவுடையவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அந்த அடிப்படையில் சூரத்து யூசுப் ஒரு அழகான சம்பவம். அல்லாஹ் தஆலா எந்த நபியினுடைய வரலாற்றையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரே இடத்தில் சொல்லவில்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை மட்டும் ஆரம்பம் முதல் இறுதி வரை வேறு எங்கும் இவர்களுடைய வரலாறு கூறப்படாமல் இந்த சூறாவில் முழுமையாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு இடத்திலும் பல படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கிறான். 100 படிப்பினைகள் இருக்கிறது என்றெல்லாம் கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இது எப்படிப்பட்ட சூரா என்றால் அல்லாஹ் தஆலா முழுமையாக இறக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு சபையில் ஓதி காண்பித்தார்கள். அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வருகிறது. அப்பேற்பட்ட ஒரு உண்மையான அழகான வரலாறு. இந்த வரலாறில் ஒவ்வொரு இடத்திலும் நெகிழ்ச்சியூட்டுகின்ற சம்பவங்கள், ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவை காண்பிக்கின்றான். அந்த கனவை சொல்லும் பொழுதே தந்தை கூறுகிறார்கள், வேண்டாம், இதை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். காரணம், உன் மீது பொறாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று துவங்குகின்ற அந்த சம்பவம் அந்த பொறாமையின் வெளிப்பாடாக தந்தையிடத்திலே கெஞ்சி கூத்தாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளையாட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். கடைசி பிள்ளைகளை, சிறு குழந்தைகளை பெற்றோர்கள் தன்னுடைய பார்வையில் வைக்க வேண்டும் என்ற படிப்பினை. ரொம்ப சின்ன பிள்ளைங்களை யாருடைய கண்காணிப்புல தான் வைக்கணும்?
இன்னைக்கு பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு செல்போன்ல பேசிக்கிட்டு இது பாட்டுக்கு எங்கேயாவது போயிருது, பஸ்ல இருந்து இறங்கி போயிருது, குழந்தைய விட்டு ஆட்டோல இருந்து இறங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. சிறு பிள்ளையை தன்னிடத்தில் கண்காணிப்பில் வைக்க வேண்டும். அழைத்து செல்கிறார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். சில நபர்கள் கொலை செய்ய வேண்டாம், கிணற்றில் தூக்கி போட்டு வந்துடலாம், என்ன மாதிரி ஆயிட்டு போகுது, கிணற்றில் தூக்கி எறிந்து விட்டு வந்து விடுகிறார்கள். மறுநாள் போய் பார்த்தா யதார்த்தமாக தண்ணி எடுப்பதற்கு ஒரு குழுவினர் தண்ணீரை எடுக்கிறார்கள். அந்த வாளியில யார் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். என்ன தண்ணி எடுத்த ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு பார்த்தா அழகான குழந்தை எடுத்து வெளியில வைக்கிறாங்க. சகோதரர்கள் இருந்து வித்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விற்கப்படுகிறார்கள், அரண்மனைக்குள் செல்கிறார்கள், வேலையாளாக செல்கிறார்கள். அதற்கு பிறகு சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். அதற்கு பிறகு சிம்மாசனம் ஏறுகிறார்கள். யார் இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்களோ அவர்கள் ஒரு கட்டத்தில் கோணி பைகளை எடுத்துக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கோதுமை வாங்குவதற்காக ஒரு மிஸ்கீனை போன்று வந்து நிற்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிகிறது உடன் பிறந்த சகோதரர்கள் வந்து நிற்கிறார்கள் என்று. பொதுவாக மேலே இருப்பவர்களுக்கு கீழே இருப்பவர்களை தெரியாது, ஆனால் இங்கு நேர் மாற்றம். கீழே இருப்பவர்களுக்கு மேலே இருப்பவர் யார் என்று தெரியவில்லை, ஆனால் மேலே இருப்பவருக்கு தெரிகிறது. முதல் முறை சொல்லவில்லை, இரண்டாம் முறையும் சொல்லவில்லை, மூன்றாம் முறை வருகிறார்கள். வந்து அந்த சகோதரர்கள் ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், நதஸத்தகு அலைனா. கோணி பையை தூக்கிட்டு வந்து நிற்கும் போது சொல்றாங்க, எங்களுக்கு தர்மம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். எங்க அத்தாவுக்கு ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, எங்க அத்தாலாம் வர முடியாது, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தர்மமா என்ன செய்யுங்க, கொஞ்சம் தானியத்தை கொடுங்கன்னு சொல்லும் போது நதஸத்தகு அலைனா, தர்மம் செய்யுங்கள் என்ற வார்த்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழ வைத்து விட்டது. அப்பதான் சொல்றாங்க, என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்கிறாங்க. தெரியல, அதான் யூசுப். அந்த யூசுப் குர்ஆன்ல வருது, நீனா யூசுப், கிணத்துல தூக்கி போட்டு வந்தோம், அற்ப கிரயத்துக்கு வெள்ளிக்காசுக்கு வச்சுட்டோம், அந்த யூசுப் சிம்மாசனத்திலா, ஆட்சி பீடத்தில் அந்த யூசுப்பா, நினைத்து பார்க்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய இடத்தில் இருந்து கொண்டு சொன்னார்கள், பதற வேண்டாம், லா தஸ்ரிப அலைக்கும் அல்யௌம், இன்று உங்களில் யாரையும் நான் குற்றம் பிடிக்க மாட்டேன், மன்னித்து விட்டேன், உங்க அத்தாவை கூட்டுவாங்க என்று சொல்லி முடிகின்ற அந்த வரலாறு மிக அழகான வரலாறு. மன்னிக்கின்ற மனப்பான்மை யாருக்கு இன்னைக்கு வருது? குறிப்பாக அண்ணன் தம்பி மத்தியில மன்னிக்கிறதே கிடையாது. ஒரு ஜான் இடத்தை மன்னிக்கிறது கிடையாது, ஒரு லட்சத்தை மன்னிக்கிறது இல்லை, ஒரு 50,000க்கு சண்டை, ஒரு ஜான் இடத்துக்கு சண்டை. கண்ணியத்துக்குரியவர்கள், எவ்வளவு அழகான வரலாறு. ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பல்வேறு படிப்பினைகள், அதில் மிக முக்கியமான சில படிப்பினைகளை மட்டும் சொல்கிறேன், காரணம் ஒரு அரை மணி நேரத்துல முடிக்கணும். அதில் மிக முக்கியமான படிப்பினை, பெற்றோர்களுக்கான படிப்பினை சிலது இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலும் ஏற்றத்தாழ்வை வெளிப்படுத்தி விடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. இந்த ஏற்றத்தாழ்வை வெளிப்படுத்தினால் மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமை கண்டிப்பாக வரும். நம்மளெல்லாம் அத்தாவுக்கு பிடிக்கலடா, அவனைதான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வந்துடக்கூடாது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பெற்றோர்களும் விளங்க வேண்டும், பிள்ளைகள் மிக முக்கியமாக விளங்க வேண்டும். என்னன்னா, உண்மையில் பெற்றோர்களுக்கு அவர்களுடைய இதயத்தில் எந்த ஏற்றத்தாலும் இல்லை என்பதுதான் சத்தியம். ஆம், சில சமயங்களிலே சில தன்மைகளை வைத்து ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி வெளிப்படுத்திடுவாங்களே தவிர உள்ளத்துல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஒரு பையன் அத்தாவுக்கு ரொம்ப பணிவிடை செய்வான், அத்தா சொல் பேச்செல்லாம் கேட்பான், அத்தா தண்ணி எடுத்துட்டு வாடானா அவன் தான் எடுத்துட்டு வருவான், ஒரு ஸ்டூல் எடுனா அந்த பையன் தான் எடுத்துட்டு வருவான். சில பையன் கண்டுக்கிற மாட்டான், கொஞ்சம் பைக்கை தொடச்சி வச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பையன் தான் போய் தொடச்சி வச்சிருப்பான். இப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் அவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி அத்தா என்ன செஞ்சிருவாரு, நடந்து கொள்வார்களே தவிர. ஒரு பையன் நல்ல மார்க் எடுப்பான், எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவான், இன்னொரு பையனால வர முடியாது. அப்ப அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு தான் வந்து கொடுக்கும் போது
அவன் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி என்ன செய்வார், நடந்து கொள்வார்களே தவிர உண்மையில் எந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலும் ஏற்றத்தாழ்வு இதயத்தில் கிடையாது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகள், அந்த மகளுக்கு நிறைய பிள்ளைகள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மகளை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டாங்க, உன்னுடைய பிள்ளைகளில் இதை ஏன் இதை இந்த நிகழ்ச்சியை சொல்றேன்னா, பெற்றோர்கள் மட்டுமல்ல வாலிபர்கள் விளங்க வேண்டும், அதுக்காக சொல்றேன். கேட்கிறாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, உன் பிள்ளைகள்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. உன் பிள்ளைகள்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சொல்லு. நாமளாம் தான் நினைச்சோம் அப்துல் காதரை தான் ரொம்ப பிடிக்கும், அப்துல் ரஹ்மானை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவோம். அவங்க சொன்ன பதில் அல்லாஹ் அக்பர், ரொம்ப அழகான பதில் சொன்னாங்க. என்னுடைய பிள்ளைகளில் எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா, யாரு சின்ன பையனா இருக்கானோ அவனை தான் ரொம்ப பிடிக்கும், அவன் பெரியவனாக ஆகும் வரை. அடுத்து சொன்னாங்க, என் பிள்ளைகளில் எனக்கு யாரை பிடிக்கும் என்றால், யாரு வெளியூர் பயணமாக சென்றிருக்கிறானோ அவன் வீடு திரும்பும் வரை அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பிள்ளைகளில் யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றானோ அவன் குணமடைகின்ற வரை அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, சின்ன பையன் மேல அத்தா அம்மாவுக்கு பாசம் இருக்கிற மாதிரி தெரியும், உடனே பெரிய பையன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு சரியான கோபம், எல்லாம் அவன் மேலதான் பாசமா, அவன் மேலதான் பேசமா இருக்காங்க. உண்மை என்ன தெரியுங்களா, அந்த பையனுக்கு ஒரு 3 வயசு 2 வயசு இருக்குன்னு வைங்க, ஒரு 4 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். இந்த 12 வயசு பையன் பார்ப்பான், இந்த 4 வயசு பையன் மேலதான் 3 வயசு பையன் மேலதான் ரொம்ப என்ன செய்யறான், தம்பி மேலதான் ரொம்ப பாசம். ஆனால் உண்மை என்ன, அதே 3 வயசுல இந்த 12 வயசு பையன் இருக்கும்போது இதே பாசம் இல்லை, இதை விட ரொம்ப பாசம் இருந்திருக்கும். ஏன், ஃபர்ஸ்ட் பையன் அவன் தான், அவனுக்கு தான் எல்லாம் புதுசா வரும், குட்டி பெட்டு புதுசா வரும், எல்லாம் வரும். இந்த 2வது 3வது பையனுக்கெல்லாம் இவன் யூஸ் பண்ணதான் யூஸ் பண்ணணும், இதான் உண்மை. ஆனா அந்த பெரிய பையனுக்கு புரிஞ்சு தொலையாது, இதுதான் ரொம்ப கஷ்டம். அவனுக்கு என்ன தெரியும்னா, அவன் 3 வயசுல இருக்கும்போது எவ்வளவு பாசமாக இருந்தாங்க என்பதெல்லாம் அவன் மறந்துட்டான். பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், இதைத்தான் வாலிபர்கள் விளங்க வேண்டும். ஒரு அரசர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அமைச்சர்கள்கிட்ட ஒரு அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாரு, நாளைக்கு அரசவைக்கு இந்த ஊர்ல உள்ள ஒரு அழகான குழந்தைய கொண்டு வந்து காமிங்க, எனக்கு பார்க்கணும் போல தோணுதுன்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா உட்காந்துருக்காரு. அந்த அமைச்சர் போய் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு மறுநாள், இதான் ஊர்லயே ரொம்ப அழகான குழந்தைன்ற மாதிரி கொண்டு வந்து காமிக்கிறாரு. அது கொஞ்சம் கருப்பா இருக்கு. அரசர் கேட்கிறாரு, நான் உன்னை என்ன சொன்னேன் பாரு, இந்த ஊர்லயே ரொம்ப அழகான குழந்தைய தூக்கிட்டு வர சொன்னீங்க, நம்ம அதான் தூக்கிட்டு வந்துருங்க, என்னப்பா கொஞ்சம் கருப்பா இருக்குன்னா, அது ஏன் குழந்தை என்னடா, என்கிட்ட ரொம்ப அழகான குழந்தைய கூட்டு வர சொன்னீங்க, ஏன் பார்வை, ஏன் கண்ணால் நீங்க அரசரே என்னுடைய கண்ணால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஊரிலே இதுதான் அழகான குழந்தை, என் கண்ணு தேவை உங்களுக்கு, என்கிட்ட சொன்னீங்க நான் தூக்கிட்டு வந்தேன். இதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய நிலை. நாமளா விளங்கிக்கிறோம், அவன் மேலதான் பாசம், இவன் மேலதான் பாசம். ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி கூட இருக்கு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கையுடைய குஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், அது முடி கூட இருக்காது, கற்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காகத்திற்கு அதுதான் பொன் குஞ்சு, தங்க குஞ்சு. இதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களின் நிலை. இதை வாலிபர்கள் விளங்கு. தயவு செஞ்சு பெற்றோர்கள் மேல தவறான எண்ணம் வைக்காதீங்க, அவனைதான் ரொம்ப பிடிக்குது, இவனைதான் ரொம்ப பிடிக்குது, தவறாக நினைக்கவே நினைக்காதீர்கள். உங்கள் மீது எப்படி பாசமாக இருக்கிறார்கள் என்ற அந்த பாசம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு இது நான் சொல்லிட்டு அடுத்து இன்ஷால்லா போயிடுறேன். சொர்க்கத்துல போன பிறகு அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டுவான், பாலாறு தேனாறு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னதான் கேட்பாங்க, அல்லாஹ் என் பிள்ளைகளை எங்கன்னு கேட்பாங்க. சொர்க்கத்துல போன பிறகு கூட எல்லாம் என் பிள்ளைகளை நான் பார்க்கணும்னு சொல்ற ஒரு ஜீவன் பெற்றோர்கள் தான். இது ஒன்று. 2வது, அதே பெற்றோர்களுக்கு ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, பிள்ளைகள் எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் அந்த பிள்ளைகளிடத்தில் பேசாமல் இருக்கவே கூடாது என்ற படிப்பினை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சில பெற்றோர்கள் சில பிள்ளைகளிடத்துல பேசுறதே இல்லை, விட்டுறாங்க. அதுலயும் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் பேசுறது இல்லை. ஏங்க உங்க பையன்கிட்ட நீங்க பேசுறது இல்லை அப்படின்னு கேட்டா, அவன் மனுஷனா, அப்படி செய்யறான் இப்படி செய்யறான், அவன்கிட்ட மனுஷன் பேச முடியாத சேர்த்து, அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். என்னதான் அப்படி பண்ணிட்டா, ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், அந்த தப்ப சொல்லுவாங்க, சிகரெட் பிடிக்கிறான் அப்படி ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னு வைங்க. சரி, நீங்க பேசாம இருந்துட்டா என்ன ஆகும், அவன் அந்த தப்பு செய்யறதை விட்டுருவானா? 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது.
பேசுவதை விட்டால் இன்னும் தைரியமாக துணிச்சலாக அந்த பாவத்தை செய்வான். அம்மாக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அம்மா ஜல்லிக்கட்டை தூக்குல சிரிப்பான், அடிக்க முடியாதேன்னுவான். அத்தாக்கு தான் பயப்படுவாங்க. அந்த அத்தா பேசிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகான படிப்பினை தெரியுமா? பிள்ளைகள் எப்பேற்பட்ட தவறுகளை செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க. கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? கிணற்றில் வீசி எறிந்து விட்டு வந்து ட்ரெஸ்ஸை கலட்டி ரத்தத்தை தேய்ச்சி யூசுப் மூத்தா போயிட்டாரு, ஓனா அடிச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா. கொலை, அத உண்மையிலே சொல்றாருந்தா கொலை செய்தது தான் சமம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உயிர் இல்லைன்னு பார்த்தா அப்புறம் போய் வழிப்போக்கர்களுக்கு அழகான குழந்தையை வித்துட்டு வந்துட்டாங்க காசுக்கு. இப்பேற்பட்ட மகா பாதக செயல். இதற்காக வேண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கோச்சிக்கிட்டு அந்த பிள்ளை கிட்ட பேசாம இருந்தாங்களான்னா, நீங்க யூசுப் சூராவை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிள்ளைகளும் பேசிய பேச்சுக்கள் தான் யூசுப் சூரா. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க? வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட பேசாம இருந்தது இல்லை பிள்ளைங்க கிட்ட. பேசாமல் இருப்பதினால் எந்த பலனும் இல்லை. பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அன்பாக புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றில்லாவிட்டாலும் நாளை நம்முடைய பேச்சை கேட்பார்கள். பையன் கெட்டு போயிட்டான், போதைக்கு அடிமையாயிட்டான், தயவு செஞ்சு வீட்டை விட்டு விரட்டாதீங்க. வீட்டை விட்டு விரட்டினீங்கன்னா நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது. எந்த தைரியத்துல தூங்க முடியும்? என் பையன் என்ன பண்றான், இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகுமே தவிர நிம்மதி என்பது பேச்சை விடுவதில் இல்லை. அதனால தயவு செய்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், பேச்சை விடக்கூடாது என்பது மிக முக்கியமான படிப்பினை. அதே போல இன்னொரு விஷயமும் இங்க இருக்கு. அது நிறைய படிப்பினைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு படிப்பினை சொல்லணும்னு நினைக்கல, திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஓனா சாப்பிட்டுருச்சின்னு சொல்லி மூத்தா போயிட்டாருன்றதுக்கு ஆதாரமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தாங்க. ட்ரெஸ்ஸில் ரத்தம், என்ன ரத்தம்? ஆட்டு ரத்தம். அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்றான், விதமின் கதிப், பொய்யான ரத்தத்தை கொண்டு வந்தார்கள் வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் நம்பல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் நம்பல, மூத்தா போயிட்டாங்கலாம் நம்பல. ஏன் நம்பல? அது பொய்யான ரத்தம் ஏன் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, ட்ரெஸ்ல ரத்தம்லாம் இருக்கு, ஆனா புது ட்ரெஸ் புதுசாவே இருக்கு. ஓனா புடிச்சு இழுத்து கடிச்சு கொதறி இழுத்து புரண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவே போயிட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ் என்ன செஞ்சிருக்கும்? கொஞ்சமாவது கிழிஞ்சிருக்கும்ல, கொஞ்சமாவது தேஞ்சிருக்கும்ல, கொஞ்சமாவது மண் ஒட்டி இருக்கும்ல. எதுவுமே இல்லை. இது பொய்யான ரத்தம் அப்படின்னாங்க. அதனாலதான் நினைச்சு நினைச்சு அழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப நமக்கு இங்க படிப்புன்னு என்ன தெரியுங்களா? நல்லா கவனிக்கணும். இந்த படிப்பினை இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்கன்றதுக்கு ஆதாரம் தான் எது? சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. ரத்தம் தடவப்பட்ட ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் ஆதாரமா இருக்கு, காமிக்குது ரத்தம் இருக்கு, அப்ப மௌத்தா தான் போயிட்டாருன்னு. ஆனாலும் நம்பல. ஏன் தெரியுங்களா? ஆதாரம் இருக்கு, அடையாளம் இல்ல. ஆதாரம் இருக்கு, என்ன இல்ல? அடையாளத்தையும் பார்க்கணும். ஏன் இதை ரொம்ப அழுத்தி சொல்றேன் தெரியுங்களா? இன்றைய காலத்துல பிசினஸ் பண்றேன், காசு தாங்க, லாபம் தருவேன், வட்டி எல்லாம் கிடையாது, வட்டி ஹராம், நான் என்ன செய்வேன் பிசினஸ் பண்ணி, சொல்லுங்க, லாபம் தருவேன் அப்படின்னு ஆதாரமா காமிப்பான். என்ன பிசினஸ் பண்றேன்றான், எவ்வளவு வருதுமா எவ்வளவு போதுமா, அதை காமிச்சு 10 ரூபா கூட வாங்கிட்டு வந்துருவான். இப்ப இதுதான் ஆதாரம். நீங்க என்கிட்ட 1 லட்சம் தந்தீங்கன்னா மாசம் மாசம் என்ன செஞ்சிடும்? 5000 தந்துருவேன், 10,000 தந்துருவேன். ஹலாலான வியாபாரம், கரெக்டா கணக்கு போடுறேன், கணக்கு பார்த்து தரேன், வியாபாரத்துல லாபத்துல உங்களுக்கு தரேன். இப்படிலாம் பாத்தீங்க, ஃபத்வா பாத்தீங்க, பிசினஸ் பாத்தீங்க, ஹலாலா இருக்கும், ஃபத்வா பார்த்தா ஹலாலுன்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் என்னது? ஆதாரம். உடனே நம்ம ஆளுங்க வட்டி இல்ல ஹலாலு, முழுக்க முழுக்க ஹராமு, பொய் சொல்றான். எப்படி இந்த ரத்தத்தை கொண்டு வந்து பொய் தானே சொன்னாங்க, ஆதாரமா காட்டினாங்க, ஆனா பொய். யூசுப் செத்து போயிட்டாருன்னு அலைஹிஸ்ஸலாம். இதே மாதிரி பச்சை பொய். ஒரு பிசினஸ் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. இப்படி எல்லாம் பிசினஸ் பண்றேன், இப்படி எல்லாம் நான் கணக்கு போடுறேன், இது கூடுமானா ஃபத்வா என்னதான் கொடுப்பாங்க? சொல்லுங்க.
கூடுன்னா ஃபத்வா கொடுப்பாங்க. ஏன் ஃபத்வா எதை வச்சு கொடுப்பாங்க? இவர் பின்னாடியே போய் இவர் பண்றாரா இல்லையான்னு பாத்துட்டா கொடுப்பாங்க. எப்படி சொல்றாரோ அப்படின்னு செய்வாங்க. அப்ப ஃபத்வாவும் தப்பு கிடையாது, தலீல்லாம் கரெக்ட் இருக்கு. கொஞ்சம் புத்தியை வச்சு சிந்திக்கணும். எப்படி புத்தி வச்சு பார்த்தா, என்னடா இது ரத்தம் இருக்கு ஆனா ட்ரெஸ் என்ன செய்யவே இல்லை, கிளியவே இல்லையா, சொல்றதெல்லாம் கரெக்ட், பிசினஸா அது இது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா 1,00,000 போட்டு நம்மளாலேயே 10,000 ரூபாய் எடுக்க முடியலையே. நம்மளாலே என்ன செய்ய முடியும்? நாம போட்டு நாமளே உட்காந்து காலில இருந்து உட்கார்ந்து என் காசுல நான் உழைச்சே என்ன செய்ய முடியல, 10,000 ரூபாய் எடுக்க முடியல. இவரு என் காசுல உழைப்பாராம், அவரு கொஞ்சம் லாபத்தை எடுத்துக்கிடுவாராம், எடுத்துக்கிட்டு எனக்கு 10,000 ரூபாய் தருவாராம். கொஞ்சம் கூட புத்தி வேணாம், சிந்திக்கிற ஆற்றல் வேணாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? ரத்தம் இருந்தாலும் என் பையன் மூத்தா போல இது பொய்யான ரத்தம்னு இந்த அலாமத்தை பார்க்கணும். கொஞ்சம் வெறும் ஆதாரத்தை மட்டும் பார்க்க கூடாது. அலாமத்து இருக்கா, அடையாளம் இருக்கா, இது சாத்தியப்படுமா என்று சிந்திக்க வேண்டும் என்ற படிப்பினையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதே போன்று வாலிபர்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு படிப்பினை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னாலே அவங்க பேர் அழகு என்பது நமக்கு என்ன சிந்தனையில வந்துருக்கும். பேர் அழகு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும் போது எப்படி இருந்திருப்பாங்க சொல்லுங்க? இன்னும் ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்மளாம் அப்படித்தானே பண்றோம். மாப்பிள்ளை போட்டோவை கேட்டா, மாப்பிள்ளைக்கு ஒரு 25 வயசுன்னு வைங்க, மாப்பிள்ளை போட்டோ கேட்டா என்ன செய்வாங்க? 20 வயசு போட்டோ கொடுப்பாங்க. ஏன்? பொண்ணுக்கு 22 வயசு போட்டோவை கேட்டா ஒரு 18 வயசு போட்டோ காமிப்பாங்க. ஏன்? இப்ப இருக்கிறத விட அந்த 18 வயசுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. இந்த வயசானவங்களுக்கு சின்ன வயசு போட்டோ காமி கிடைச்சிச்சுன்னு வைங்க, எடுத்துக்காம நான் சின்ன வயசுல எப்படி இருந்தது பண்றமா இல்லையா? இப்ப இருக்கிறத விட சின்ன வயசு போட்டோல எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமே பேர் அழகு. அவங்க குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், சிந்திக்கவே முடியாது, அவ்வளவு அழகு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஷரௌஹு பிதமனின் பக்ஸின் தராஹிம மாதூதா. எண்ணப்பட்ட, மாதூதான எண்ணப்பட்டன்னு அர்த்தம். எண்ணப்பட்டன்னு அர்த்தம் எண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னா கொஞ்சம்னு அர்த்தம். பக்ஸ் அற்பமான, எண்ணி முடித்து விடுகின்ற சில வெள்ளி காசுகளுக்கு பகரமாக விற்கப்பட்டார்கள். நல்லா குர்ஆன்ல அவ்வளவு அழகு. தங்க காசுக்கு இல்ல. தங்கம் எவ்வளவு ஒரு கிராம்? இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தா டைம் ஆயிரும். 1 கிராம் தங்கம் இப்ப 15,000 ரூபாய். இப்ப 1 கிராம் வெள்ளி எவ்வளவு அப்படின்னா 300 ரூபாய், 295 ரூபாய், 300 ரூபாய். 300 ரூபாய் எங்க இருக்கு? 300 ரூபாய் 1000 கூட இல்ல, வெறும் 300 ரூபாய் எங்க இருக்கு? 15,000 எங்க இருக்கு? இதுதான் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும் போது விற்கப்படுறாங்களா, அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. ஆனால் சில வெள்ளி காசுகளுக்கு பகரமாக விற்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். என்ன அல்லாஹ் சொல்ல வரான் தெரியுங்களா? அழகுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. அற்பமான காசுக்கு தான் விற்கப்பட்டார்கள், வெள்ளி காசுக்கு. அந்த அழகுதான் அவர்களை எங்க தள்ளுச்சு? கிணத்துல தள்ளுச்சு. அந்த அழகுதான் அவர்களுக்கு திருடினார்கள் என்ற பெயரை கூட வாங்கி தந்துச்சு. அவங்க மேலேயும் ஒரு திருட்டுப்பட்ட இருக்கு. குர்ஆன்ல அதை இஷாராவா அல்லாஹ் சொல்வான். அதாவது அந்த காலத்துல, இந்த நம்ம ஷரியத்துல சட்டம் என்ன? திருடுனா என்ன செய்யணும்? கைய வெட்டணும்னு சட்டம். அந்த காலத்துல என்னன்னா, யார் திருடுனாங்களோ அவங்கள அடிமையா வச்சுக்கலாம், வேலைக்காரனா அவங்களே வச்சுக்கலாம். திருடுனா இல்ல, வா என் கூடவே இருன்னு வச்சுக்கலாம். அவங்க மாமிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு மேல ரொம்ப ஆசை, இந்த பிள்ளைய நம்ம எப்படியாவது வச்சுக்கிறணும்னு. ஒரு 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 நல்ல வார தூக்கி இடுப்புல கட்டிட்டு காணம் தேடி யூசுப் தான் திருடிட்டாருட்டாங்க. வச்சிக்க முயற்சி பண்ணி என்ன செஞ்சாங்க? திருட்டு பட்டம் வந்துருச்சு. அதுக்கடுத்து அரண்மனைக்கு போறாங்க. அழகு ஒரு பெண்ணை மயக்கியது. பெண் மிரட்டினாங்க, நான் சொல்றதுக்கு வரலன்னா சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தப்பு செய்யவே மாட்டேன், சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் அல்லாஹ் பாதுகாக்கணும், தப்பு செஞ்சுட்டு சிறைச்சாலைக்கு போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்ய மாட்டேன், சிறைச்சாலைக்கு போறாஇருந்தாலும் போறேன்னு. இப்ப இவங்களை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் செய்யுது அழகுதான். அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது 2 பேர் பேசினாங்கன்னு வரும் தெரியுங்களா? கனவுகள் பார்த்தாங்க. அந்த 2 பேருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப பிடிச்சி போச்சு. கனவுக்கு விளக்கெல்லாம் கேட்டாங்க. கேட்கும்போது சொன்னாங்களாம் 2 பேரும், உங்களை ரொம்ப என்ன பிடிச்சிருக்கு. டேய் அதை மட்டும் சொல்லாத, வேடா எனக்கு பயமா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லாத. என்ன எங்க அத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிணத்துக்கு போனேன். என்ன எங்க மாமிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு,
திருட்டு பட்டத்தை வாங்கினேன், என்ன எஜமானிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சிறைச்சாலையில வந்திருக்கேன், நீ பிடிச்சின்னு சொல்லி எங்க போறன்னு தெரியல, அதனால பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லாத. இன்னைக்கு வாலிபர்கள் சிந்திக்கணும், நம்மளை பார்த்தா பிடிச்சிருக்கணும், நம்ம பைக் பிடிச்சிருக்கணும், நம்ம சட்டை பிடிச்சிருக்கணும், நம்ம பேண்ட் பிடிச்சிருக்கணும், நம்ம செல்போன் பிடிச்சிருக்கணும். ஏடா காலேஜுக்கு போறதுக்கு ஸ்பெண்டர் வாங்கிக்க, இந்த பைக் தான் வேணும், ஏன்னா அதுதான் நல்லா இருக்கு. எல்லாத்துலயும் அழகு அழகு அழகு. அழகு என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணாதுன்றாங்க. அழகு என்ன பண்ணும்? சிறைச்சாலைக்கு தான் கொண்டு போச்சு பாருங்க. பேரழகு கிணற்றில் வீசப்பட்டார்கள். ஆம், அவர்கள் சிம்மாசனம் ஏறினார்கள். எதை வைத்து? இன்னி ஹஃபீதுன் அலீம், என்னிடத்தில் பாதுகாக்கின்ற பக்குவம் இருக்கிறது. 7 வருஷம் பஞ்சாண்டு வரும், அதை கண்டுபிடிக்கக்கூடிய மதி நுட்பம் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த 7 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய பஞ்ச ஆண்டுகளை 7 ஆண்டை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது. இஜ்அல்லி அலா ஹஸாயினில் அர்ள், இந்த பூமியினுடைய பொருளாதாரத்துறை அமைச்சராக என்னை ஆக்குங்கள், நான் சமாளித்து காண்பிக்கிறேன் என்று சொன்னார்களே. எதை வைத்து? இன்னி ஹஃபீதுன் அலீம், அந்த கல்வி ஞானம் அலீம், இல்ம் என்னிடத்தில் இருக்கிறது, கல்வி என்னிடத்தில் இருக்கிறது. கல்விதான் ஒரு மனிதனை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுமே தவிர அழகல்ல, பணம் அல்ல. நிறைய பேரு அழக நோக்கி போறாங்க. சில வாலிபர்களுக்கு நான் கூற விரும்புகின்றேன், பணம் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. எங்க அத்தா பெரிய பணக்காரு அப்படின்னா பையன் படிக்க மாட்டான், படிக்கவே மாட்டான். என்ன, எங்க அத்தா 1க்கு 2 கடை வச்சிருக்காரு, 3 கடை வச்சிருக்காரு, நான் படிச்சா கூட என்னதான் செய்ய போறாங்க? கடையில தான் உட்கார வைக்கணும். அவ்வளவு பெரிய கடையை சமாளிக்கிறதுக்கு என்ன இல்ல, இந்த பையன் பெருசாவா அத்தாவுக்கு ஒரு ஃபீலிங் வரும், கடையை சமாளிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு. அது வரைக்கும் அவர் தான் சமாளிச்சிருப்பாரு. இப்ப இந்த பையனை கொண்டு போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிடுவாரா? இந்த பையனுக்கு ஒரு துணிச்சல். என்ன செய்யறது இல்ல, காலேஜுக்கு போனா ஒரே அரட்டை. தயவு செய்து சொல்கிறேன், பணம் நிரந்தரமானதல்ல. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா லனா இல்முன் வலி ஜுஹாலி மாலுன். அல்லாஹ் பங்களித்த அந்த பங்களிப்பை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்தான், எங்களுடைய விரோதிகளுக்கு செல்வத்தை கொடுத்தான். செல்வம் இன்னல் மால யஃப்னி அன் கரீப், எதிரிகளுக்கு செல்வம் இருக்கு, அது கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். ஆனால் வல் இல்மு லா யஃப்னி, கல்வி இருக்கு, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த கல்வி அது அழியாது. லா யஸால், அது அப்படியே இருக்கும். இன்னைக்கு பணக்காரங்களா இருக்கலாம், நாளைக்கு அந்த பணம் போயிடலாம். எனவே தயவு செய்து நீங்க உங்க அத்தா வச்சிருக்கிற கடையில உட்கார்றதா இருந்தா கூட எப்படி உட்காருங்க, போய் ஒழுங்கா நல்லா படிச்சுட்டு போய் உட்காருங்க. படிக்காத முட்டாள போய் உட்கார கூடாது. முட்டாள்களிடத்தில் பணமும் தங்காது, எப்படியாவது செலவழிச்சிருவான். எனவே படிப்பு மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு படிப்பினை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பத்தினித்தனம். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட பத்தினித்தனம்! அல்லாஹ், பெண்ணுடைய வீட்டுல இருக்கிறாங்க, வெளியில இருந்து போனா செருப்பை கழட்டிட்டு போனோம், புல்லோட்டை நிப்பாட்டிட்டு போனோம், பைக்கை நிப்பாட்டிட்டு போனோம், செருப்பை கழட்டணும், சைக்கிளை நிப்பாட்டு, சைக்கிள் புதுசா இருக்க, செருப்பு யாருதும், ஒரு ஆம்பளை செருப்பு வெளியில இருக்க, ஒரு பொம்பளை மட்டும் தானே உள்ள இருக்கு, இது என்ன ஆம்பளை செருப்பு, அப்படிலாம் சந்தேகப்படுறதுக்கு வேலையே இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆல்ரெடி எங்கதான் இருக்காங்க, அல்லாஹ் சொல்லும் போதே அப்படிதான் சொல்றாங்க. அவங்க எங்க இருக்குன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுடைய வீட்டில் தான் தங்கி வருகிறார்கள். அந்த பெண் தான் அழைக்கிறது. உலகத்தில் பார்க்கலாம், ஆம்பளை பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இன்னைக்கு உள்ள பெண்கள் சிலது அல்லாஹ் பாதுகாக்கிற நேர் மாற்றமா இருக்கு. அவங்க கம்முன்னு போனா கூட இது போதும். அந்த பெண் அழைக்கிறாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பெண் சென்று கதவுகளை ஜன்னல்களை சாத்துகிறாள். அந்த பெண் அழைக்கிறாள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறாள். எப்படிப்பட்ட பத்தினித்தனம்! அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி ஒரு பத்தினித்தனத்தை பார்க்க முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லல, நான் என்ன செய்யறது, அவங்க வீட்டுல தான் இருந்தேன், அவங்க வீட்டுல தான் வளர்ந்தேன், அவங்க தான் என்ன செஞ்சாங்க, வீடை மூடிட்டாங்க, அவங்க தான் ஜன்னல் எல்லாம் மூடிட்டாங்க, அவங்க தான் என்ன பிடிச்சி இழுத்தாங்க எல்லாம் சொல்லல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடினார்கள். இவர்கள் சட்டையை பிடித்து இழுக்கிறார்கள், சட்டை கிழிந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாட்டல. இப்படிப்பட்ட பத்தினித்தனம், பேரழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்து கூட பணிஞ்சு போல. நாம ரொம்ப அழகா இருக்கும், அதனாலதான் கூப்பிடுறாங்க போல. சரி, அந்த பெண்மணி மட்டும் சாதாரண பெண்ணா, ஏதோ மட்டமான பெண்ணா பரவாயில்ல, ஒரு அரசி, அவங்க எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க, எவ்வளவு டெக்கரேஷன் தன்னை பண்ணியிருப்பாங்க, அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறதுக்கு தன்னை எப்படிலாம் மினிக்கி இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட சபலம் அடைந்து விடாத அந்த வாலிப பருவம் இன்றைய வாலிபர்களுக்கு அவசியம்.
அதே போன்று மிக முக்கியமாக இன்னொரு படிப்பினை, அழகான படிப்பினை என்ன தெரியுங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனம் ஏறினாங்களே, சும்மா ஏறிட்டாங்களா? பாடாத பாடுபட்டாங்க. சிறைச்சாலையில எவ்வளவு நாள் இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு டபக்குன்னு பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசை, டபக்குன்னு ஒரு நல்ல அரசியல்வாதி ஆயிடணும், ஒரு டக்குன்னு அமைச்சர் பதவி உடனே கிடைச்சிடணும், உடனே அது புது பணக்காரங்களா ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆக முடியாது. கஷ்டப்பட்டு அப்படித்தான் வர முடியும். உடனே நல்லா படிச்சு நல்ல மார்க்லாம் எடுக்க முடியாது. டெய்லி படிச்சாதான் ஒழுங்கா பரிச்சு எழுத முடியும். கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் நினைச்சுக்க முடியும், பெரிய ஆளாக முடியும். அதே போன்று ஒரு அழகான படிப்பினை என்ன தெரியுங்களா? சேமிப்பு ரொம்ப அவசியன்ற படிப்பினை. 7 ஆண்டு பஞ்சாண்டு வரப்போதுன்னு என்ன செய்யறாங்க? முந்திய 7 ஆண்டுக்கு சேமிக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம் இடத்துல சேமிப்பு சுத்தமா கிடையாது. சேமிச்சு வைங்கன்னா அது தவக்கலுக்கு மாற்றம் நினைக்கிறான். அல்லாஹ் தருவான். நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தருவான் உட்கார்ந்து இருந்தாங்க. அல்லாஹ் தானே இப்ப தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ் தந்ததை எடுத்து வச்சு சேமிக்கணும்ன்ற அறிவு இல்லைன்னா நினைச்ச முடியும்? ஒண்ணுமே இல்லைங்க. கொரோனா வந்துச்சே, 6 மாசத்துல சேர் ஆயிட்டாங்க முஸ்லீம்கள். ஒரு சேமிப்பு இல்ல, கையில காசு இல்ல. மாட்டு மருத்துவர்கள் ரொம்ப சேஃப்டியா இருந்தாங்க. கையில காசு இருக்கு, நிம்மதியா இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களால் என்ன கண் பிரியாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. காரணம் என்ன? ஒரு சேமிப்பு இல்ல. ஒரு 6 மாசம் கணியத்திற்குரியவர்களே, புகாரியில வருது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, ஹதீஸில் இருக்கிறது, பட்டினியாவும் இருந்திருக்கிறாங்க. ஆனா அதே ரசூலுல்லாஹ் ஒரு வருடத்திற்கு தேவையான பணம் காசை ஒரே நேரத்துல கொடுத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு தேவையான சேமிப்பு இருக்க போய் தானே கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய தொகை கொடுக்க முடியுது இல்ல? அப்ப என்ன, நான் ஏதாவது திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கிட்ட ஒரு வருஷத்துக்கு கூட சமாளிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? சேமிப்பு தொகை இருக்க வேண்டும் என்ற படிப்பினை. அதே போல் ரொம்ப அழகான இன்னொரு படிப்பினை இருக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல அந்த சட்டை எந்த செய்தியை கொண்டு வந்துச்சு? சட்டை என்ன செய்தியை கொண்டு வந்துச்சு? மௌத்தா போயிட்டாங்கன்ற செய்தியை கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது அதே சட்டை ஒரு செய்தியை கொண்டு வந்துச்சு. என்ன தெரியுங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி, அவங்க தப்பு செய்யல. ஏன்னா இவங்க ஓட, அந்த பெண்மணி இழுக்க பின்னாடி கிழிஞ்சு போச்சு. இப்படி ஓடி கதவை திறக்கிறாங்க. கரெக்டா யார் வந்து நிக்கிறா? அரசர் வந்து நிக்கிறார். உடனே அந்த அம்மா பெல்ட் அடிச்சிருச்சு. உங்களுடைய மனைவியை தவறான செயலுக்கு அழைத்து இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படிதான் இந்த மாதிரி தப்புல போறது கேஸ் ஃபுல்லாவே பெல்ட் உடனே அடிச்சிடும். நான் இல்ல அவன் தான், அது சொல்லுவோம். நான் இல்ல அவன் தான் என்ன கூப்பிட்டான், இவன் சொல்லுவான் நான் இல்ல அதுதான் என்ன கூப்பிட்டு. இந்த கேஸ் ஃபுல்லாவே இப்படிதான் பெல்ட் அடிச்சுட்டு உடனே பெல்ட் அடிச்சுட்டு யூசுல தேய்ச்சி போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அங்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்படி சாட்சி சொன்னார், உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா சட்டை எங்க கிழிஞ்சிருக்குன்னு பாருங்க. முன்னாடி கிழிஞ்சிருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போயிருக்காங்க, அந்த அம்மா பிடிச்சி தள்ளி விட்டுருக்கு, கிழிஞ்சிருக்கும். அந்த அம்மா சட்டையை பிடிச்சி என்ன செஞ்சிருப்பாங்க? இப்படி இப்பதான் பண்ணிருப்பாங்க. பின்னாடி கிழிஞ்சிருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடி இருக்காங்க, இந்த அம்மா தான் பிடிச்சி இழுத்துருக்காங்க. குர்ஆன்ல அழகா இப்படி வரும். அவங்க பார்த்தா எங்கதான் கிழிஞ்சிருந்துச்சு? சட்டை பின்னாடி தான் கிழிஞ்சிருந்துச்சு. இப்ப இதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை எந்த செய்தியை கொடுக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதின்ற செய்தி. கடைசியில கதை முடியும் போது அந்த அண்ணன் தம்பி எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க. மன்னிச்சுட்டு சரி அத்தாவை கூட்டுவாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டுவாங்க. கண் பார்வை போயிடுச்சுப்பா அத்தாக்கு. கண் பார்வை போயிடுச்சா, இந்த சட்டையை கொண்டு போய் நிச்சயங்க அத்தா மூஞ்சில போடுங்க, கண் பார்வை வந்துடும் அப்படின்னு சட்டையை எடுத்துட்டு போறாங்க. இன்னும் ஊருக்குள்ளே நுழையில இவங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, யூசுஃபின் வாடையை நுகர்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் மௌத்தா போனதுல சந்தேகம் தானே. அந்த ரத்தத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல இது பொய்யான ரத்தம்னு. இன்னும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டை வரல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருக்கிறாருன்ற செய்தி எதுவுமே வரல. சட்டை எடுத்துட்டு ஊருக்குள்ளதான் வராங்க. நான் யூசுஃபின் வாடையை நுகர்கிறேன்னாங்க. கொண்டு வந்து சட்டையை போட்டா போன பார்வை வந்துருச்சு. இந்த சட்டை எந்த செய்தியை கொண்டு வந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. இந்த சட்டை தான் ஆரம்பத்துல எந்த செய்தியை கொண்டு வந்துச்சு? மூத்தா போயிட்டாங்கன்ற செய்தியை. கண்ணியத்திற்குரியவர்களே, அழகான படிப்பினை எழுதுறாங்க. எந்த இடத்துல நமக்கு ஆபத்து நஷ்டம் ஏற்பட்டுச்சோ அதே இடம் இன்ஷா அல்லாஹ் வெற்றியாக மாறும். எந்த சட்டை மௌத்துடைய செய்தியை கொண்டு வந்துச்சோ அதே சட்டை ஹயாத்துடைய செய்தியை கொண்டு வருகிறது. எந்த மனைவி நமக்கு பிடிக்கல நினைக்கிறோமோ அதே மனைவி கொஞ்ச நாள்ல நமக்கு ரொம்ப பிடிச்சமா ஆகிடும். எந்த கணவன் நமக்கு பிடிக்கல நினைக்கிறோமோ அதே கணவன் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணா
பிடித்தமானவரா. எந்த பிள்ளையை எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறனோ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா திருத்தி நமக்கு பிடித்தமான பிள்ளையா மாறி விடுவான். எங்கு நஷ்டம் என்று நினைக்கின்றோமோ இன்ஷா அல்லாஹ் அது லாபமாக மாறும். என்னுடைய வாழ்க்கையே இப்படி கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைஞ்சு போயிடல. என்னடா அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ் எங்கெல்லாம் என்ன கொண்டு போறான் அப்படின்னு நினைச்சு உழன்று விடவில்லை. தைரியமாக இருந்தார்கள், அந்த சோதனைகளை தாண்டினார்கள். அல்லாஹ் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தந்தான். அதே போன்று அல்லாஹ் நமக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவான் என்ற அழகான படிப்பினைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா